வெற்றிமாறன் சாரோட ப்ராஜெக்ட்டுக்கு காஸ்டிங் கால் இருக்குன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. கிளாமர் ஃபோட்டோ ஷூட்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் பண்ணியிருந்தேன். பண்ணிவிட்டு நான் ஃபோட்டோஸ் அனுப்பிச்சிட்டேன். அவன் எனக்கு ஒன்று அனுப்பிச்சான், சென்ட் யுவர் வீடியோ அப்படின்னா என்னென்னு கேட்டால் லைவ் வீடியோ கேட்கலாம். வாசிகா வந்துட்டு முருகதாஸ் அந்த மாதிரி நிறைய ஆட்கள் இருக்காங்க. 1 lakh எடுத்துட்டு போனோம் நம்ம, அப்பதான் அது கொடுத்தாதான் உங்களுக்கு சான்ஸ்னு சொல்லும்போது நானும் எங்கள் அம்மாவும் போயிட்டு ஒரு ஃபோனில் ஒருத்தர் பேசிட்டு ஹீரோயினாக போடுறேன் இதுதான் கதைன்னெல்லாம் சொல்லிட்டு ஃபோன்லேயே பேசிட்டு என்கிட்ட அந்த பீரியடில் நான் ஸ்கூல் படிக்கும்போது இருக்கிற பீரியடில் ஐ திங்க் ஹி காட் அபவுட் லைக் 30,000 சம்திங் சம்திங். இப்போ இருக்கிற காஸ்டியூம் கேரக்டர் ஒரு சில பேர்னால அந்த ப்ரொஃபஷ்னலிசம் காணாமல் போயிட்டுருக்கு. என்னன்னா சிஎம் விஜய் சார் இருக்காருல்ல, இஃப் இஸ் பிரிங்கிங் சம்திங் ஃபார் சினிமா, ஏதாவது ஒரு குட்டியாக பண்ணிட்டாலே போதும். இந்த மாதிரி இருக்கிற ஃப்ராடான பீப்புளுக்கெல்லாம் ஒரு பயம் வரும். இப்போ சாரா அர்ஜுன் எடுத்திங்கன்னா சைல்ட் ஆர்டிஸ்ட்டாக அவங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அவங்க அந்த பிரேக் எடுத்துட்டு ஹீரோயினாக லான்ச் ஆனாங்க. ரைட், பீப்புள் அக்செப்ட் பண்ணிக்கலாம். சைல்ட் ஆர்டிஸ்ட்டாக இருந்ததுலேருந்தே நீங்கள் பர்ஃபார்மிங் அண்ட் லீட் ஆக்ட்ரஸாக அப்படின்னு நீ உன்னோட எஃபோர்ட்டை போட்டுட்ருக்க அப்படின்றப்போ தட் இஸ் வெரி ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. காஸ்டிங் கால்ஸ் பற்றி பேசியிருந்தோம். ஸோ அதில் ஏதாவது லைக் உங்களுக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்கு? காஸ்டிங் கால் இப்போது எனக்கு இது எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறதுன்னு தெரியல. பிகாஸ் இப்போது சோஷியல் மீடியாவில் எல்லாமே நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு ஏன்றது ஒரு விஷயம் வந்துச்சு. ஒரு போஸ்ட் போடுறாங்க இந்த மாதிரி ஏஜ் 5லேருந்து 80 வரைக்கும் தேவைப்படுது ரிக்குவயர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, மேல் ஃபீமேல். எனக்கு புரியல. 5 வயசுலேருந்து 80 வயசு வரைக்கும் இருக்கிற ஆட்கள் உனக்கு காஸ்டிங்க்கு தேவை அப்படின்னா ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஒரு கேரக்டர் ஒரு ஆர்க் இருக்குது, இந்த விஷயங்கள் இருக்குது, அது உண்மையாக பொய்யா எதுவுமே எனக்கு தெரியல. அண்ட் ஆல்சோ இது மொத்தமாக சேர்த்து நிறைய பேர் நம்பி அனுப்புகிறாங்க, இன்க்ளூடிங் நானுமே நம்பி அனுப்பியிருக்கேன், நான் அது இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் அனுப்பிட்டு அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு அது ரெஸ்பான்ஸ் வர்றது ரொம்ப கஷ்டம். பிகாஸ் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, இங்கே கோடிக்கணக்கான ஜனங்க இருக்காங்க. அப்படின்றப்போ எத்தனை பேரோட நம்பிக்கை இருக்குது அதில், அந்த காஸ்டிங் விஷயத்தில். நீ 50லேருந்து 80 வரைக்கும் இருக்கிற 5லேருந்து 80 வரைக்கும் இருக்கிற ஆர்டிஸ்ட்டு தேடுற அப்படின்னா எனக்கு அந்த கான்செப்டே எனக்கு புரியல ஆக்சுவலி. எப்படி ஒரு கேரக்டர் ஆருக்கு இருக்கும்ல, சரி ஓகே நம்மளும் நம்பிக்கையோடு அனுப்புகிறோம், ஓகே ஃபைன் ஆல் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டு விஷயம் இருக்குது காஸ்டிங் காலில். ஒன்று வந்து என்னென்னா அதே ஃபோட்டோ கொஞ்சம் பெட்டராக வந்திருக்கு, ஓகேயா. மெயில் ஐடி போடுவாங்க, இல்லைனா ஃபோன் நம்பர் போடுவாங்க. அந்த ஃபோன் நம்பர் மெயில் ஐடி ஏதாவது ஒன்று க்ராப் பண்ணிவிட்டு காஸ்டிங் டைரக்டர்ஸ் இருந்தாங்கல்ல, இப்போ தான் காஸ்டிங் டைரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அப்போல்லாம் அப்படி கிடையாது. பட் ஆனால் இப்போ இருக்கிற காஸ்டிங் டைரக்டர்ஸ் ஒரு சில பேர்னால அந்த ப்ரொஃபஷ்னலிசம் காணாமல் போயிட்டுருக்கு. என்னென்னா நான் சொன்னேன்ல அந்த காஸ்டிங் காலோட ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோ அப்படியே க்ராப் பண்ணிட்டு அந்த கரண்ட்டாக இருக்கிற நம்பரை தூக்கிட்டு இவங்க நம்பரை எடிட்டிங் பண்ணி போட்டுட்டு அதை அனுப்பிட்டு இந்த மாதிரி இந்த காஸ்டிங் கால் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, யாருன்னு பார்த்தா இந்த மாதிரி வெற்றிமாறன் சாரோட ப்ராஜெக்ட்டுக்கு காஸ்டிங் கால் இருக்குன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. நான் ஃபோட்டோ அனுப்புகிறேன், எல்லாமே ப்ரொஃபைலெல்லாம் அனுப்புகிறேன், அதெல்லாம் நடக்குது. கட் பண்ணி பார்த்தா தனுஷோட ப்ராஜெக்ட்டுன்றாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று போகுது. கட் பண்ணி பார்த்தா வேறு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குன்னு நம்ம அனுப்பிக்கிட்டே இருக்கோம். என்ன அவன் எனக்கு ஒன்று அனுப்பிச்சான், எனக்கு அது புரியல. எனக்கு என்ன சொன்னான், சென்ட் மீ யுவர் பிக்சர்ஸ் அண்ட் ஆல்சோ சென்ட் மீ யுவர் வீடியோ அப்படின்னா என்னென்னு கேட்டால் லைவ் வீடியோ கேட்குறான். தட் இஸ் ஸோ வர்ஸ். லைவ் வீடியோ கேட்குறான். அதை நான் நம்பணுன்றதுக்காக, லிட்ரலாக நான் நம்பணுன்றதுக்காக மற்ற பொண்ணுங்கள்லாம் லைவ் வீடியோ அனுப்பிச்சிருக்காங்க. அதை என்கிட்ட அனுப்பிச்சிட்டு பாருங்க இவங்க இதெல்லாம் அனுப்பிச்சிட்ருக்காங்க, இந்த மாதிரி நீங்களும் அனுப்புங்கன்னு சொல்லி கேட்குறான். எவனே தெரில, காஸ்டிங் டைரக்டர் அப்படின்றான், ஸோ அண்ட் ஸோ. எனக்கு அந்த காஸ்டிங் கால் பார்த்துட்டு எனக்கு ஏதோ இன்ட்யூஷன் பேடாக ஃபீல் ஆச்சு. எனக்கு அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸு தெரியும். டைரெக்டாக ஃபோன் பண்ணிட்டு நான் கேட்டேன், இந்த மாதிரி நம்ம ஹீரோ சாருக்கு பேராக இருக்கிற மாதிரி ஹீரோயின்ஸை தேடிட்டு இருக்கீங்களா, எனக்கு ஒரு காஸ்டிங் கால் வந்துச்சு அப்படின்னா. இல்லையே அப்படின்றாங்க. என்னென்னு பார்த்தா இட் இஸ் ஃபேக். இதை நம்பி எத்தனை பொண்ணுங்க அனுப்பிச்சிட்ருக்காங்க, இன்க்ளூடிங் மீ. ஸோ நான் அதை அனுப்பிச்சதுக்கப்புறமா லேட்டரான்
அவங்க வந்துட்டு அப்படி இல்லை அப்படின்றத அறிவிச்சுட்டாங்க, தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் ஆனால் அதை நம்பி நிறைய பேர் அனுப்பிச்சிட்டு இப்போது நம்மலாம் எனக்கு ஒரு கான்டாக்ட் இருக்குது, நான் கூப்பிட்டு கேட்குறேன் எத்தனை பொண்ணுங்க ஊர்லேருந்து வந்துட்டு அனுப்பிட்டு இருக்காங்க, ஒரு நம்பிக்கையாக அனுப்புகிறாங்க, எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க, எத்தனை பேர் ஏமாற்றம் அடைஞ்சிட்ருக்காங்க. இந்த எல்லா இண்டஸ்ட்ரியில இப்போது when it comes to outside world அப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் போய் நின்றுடலாம், ரைட்டா? பட் ஆனால் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பாதுகாப்பு எங்கே இருக்குது? இட் இஸ் டூ பேட்ல. இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் இல்லை, ஒரு பாதுகாப்பு இல்லை. நீ யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்றதே தெரியல. எனக்கு ஏதோ அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கான்டாக்ட் இருக்கிறதுனால ஐ சர்வைவ். பட் ஆனால் நான் அது அவனை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேனா அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸில், சொன்னதுக்கப்புறமா அவங்களும் அப்படி கிடையாதுன்றதும் சொல்லிட்டாங்க. டோன்ட் ஃபால் இன் தோஸ் ட்ராப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லிட்டாங்க. ஓகே ஃபைன். பார்த்தா அதே பர்சனை அவனோட இது விடலை. He is still doing it. இந்த படத்துக்கு காஸ்டிங் கால் இருக்குது, அந்த படத்துக்கு காஸ்டிங் கால் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேலையை அவன் பார்த்துட்டு தான் இருக்கான். யார் லைக் தே ஷுட் பி சம் கைண்ட் ஆஃப், எனக்கு தெரிஞ்சு நம்ம சிஎம் விஜய் சார் இருக்கார்ல, ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஹீஸ் அ சிஎம். அவர் வந்து இண்டஸ்ட்ரியிலையும் இருந்து இவ்வளோ வருஷம் இருந்திருக்காருன்றப்போ இஸ் டேக்கிங் வே ஹெட்டாக போய் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காரு. இப்போது இந்த உமன்ஸ் ப்ரொடெக்ஷன் ரிலேட்டடாக சிங்கப்பெண் எல்லாம் போட்டிருக்காருல, தட் இஸ் ஃபார் திஸ் சொசைட்டிக்கு அப்படின்றப்போ அவர் தான் இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்காரு. இந்த இன்டர்வியூ ஏதாச்சும் அவருக்கு போயிட்டு இஃப் இஸ் பிரிங்கிங் சம்திங் ஃபார் சினிமா ஃபார் யூனோ லைக் இந்த ப்ரொடெக்ஷனா இது காஸ்டிங் கால் வருதா, ஓகே ஃபைன். ஜென்யூனாக இருக்கிற ஏதாச்சும் ஒரு அசோசியேஷனோ சம்திங் லைக் தட் வேர் வி கேன் ஜஸ்ட் புட் அப்படின்னா அது நல்லாயிருக்கும். அவர் ஏதாச்சும் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துட்டு ஏதாவது ஒரு குட்டியாக பண்ணிட்டாலே போதும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஒரு லஞ்சம் ஒழிக்கணும், முடிஞ்சால் எவனாவது கேளுங்கடான்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக நடந்த விஷயத்தில் கூட he just told லிட்ரலி இந்த மாதிரி எங்களை வந்து உட்கார வைக்கிறாங்க, உட்கார வச்சு சார் சொல்லுங்கள் சார்னு சொல்லிட்டு அவ்வளோ மரியாதையாக ட்ரீட் பண்ணுறாங்கன்றத மோல் கொண்டு அந்தளவுக்கு இந்த கொஞ்சம் மாதத்துலேயே when things have changed அவர் ஒரு குட்டியாக ஒரு எஃபர்ட் வந்து இதுலேயும் லைட்டாக அவருக்கு நிறைய இருக்குது, அது கூட சேர்ந்து குட்டியாக ஒரு எஃபர்ட் லைட்டாக எப்படி போட்டாருன்னா இங்கேயும் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிப்பாங்க. அந்த பயப்பட ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி காஸ்டிங் டைரக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் ஏமாத்துறாங்க, காசு வாங்குறாங்க. இப்போ கூட ஐ திங்க் லைக் ஸ்வாசிகா வந்துட்டு முருகதாஸ் அந்த மாதிரி நிறைய ஆட்கள் இருக்காங்க, என்கிட்ட இன்னும் வாங்கியிருக்காங்க. when I was doing my schooling or something, நானும் எங்கள் அம்மாவும் போயிட்டு ஒரு ஃபோனில் ஒருத்தர் பேசிட்டு ஹீரோயினாக போடுறோம் இதுதான் கதைன்னெல்லாம் சொல்லிட்டு ஃபோன்லேயே பேசிட்டு என்கிட்ட அந்த பீரியடில் நான் ஸ்கூல் படிக்கும்போது இருக்கிற பீரியடில் ஐ திங்க் he got about like 30,000 something from me. இத்தனைக்கும் நான் அம்மா கூட போனேன். ஐ டென்ட் ஹேவ் யூனோ ஒரு ப்ரொடெக்ஷன் கிடையாது, எனக்கு அப்பா கிடையாது அப்படின்றப்போ நம்ப வேணாமான்னு தெரியாமல் நான் போய் ஏமாந்துட்டு வந்திருக்கேன். அண்ட் ஸ்டில் இட் ஹேப்பன்ஸ். ஸோ அவர் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு வைக்கணும்னு இல்லை, அவரோட கண் அங்கேயும் இருக்குன்றது தெரிஞ்சாலே போதும். இந்த மாதிரி இருக்கிற ஃப்ராடான பீப்புளுக்கெல்லாம் ஒரு பயம் வரும். அந்த பயம் வந்துச்சுன்னா இன்னும் சேஃபாக இருக்குன்றது தான் எனக்கு ஃபீல் ஆகுது. யூனோ நிறைய பேர் நிறைய டேலண்டட் பீப்புள் இருக்காங்க, எனக்கு ஏன் வரலைன்றது கிடையாது. இப்போது எனக்கே ஏன் வரலன்றது கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஆட்களும் இருக்காங்க, இப்போ வர்ற டேலண்ட்ஸும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப அழகாக கொண்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ நான் என்னையும் இன்னொரு பொண்ணையும் கேரக்டர் காஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எனக்கு கிடைக்காத கேரக்டர் அவளுக்கும் கிடைக்கக்கூடாதுன்னு தான் நிறைய பொண்ணுங்க நினைப்பாங்க. பட் ஆனால் எனக்கு அப்படி கிடையாது. அவள் அந்த ஃபீச்சர்ஸில் ரொம்ப அழகாக இருக்கா. இப்போ ஒன்றும் இல்லை, டஸ்கியாக ஒரு பொண்ணு வந்திருக்கா, நான் போய் நிற்கிறேன், நான் கருப்பு மேக்கப் போட்டு போய் நிற்பேன், என்ன ஏன் காஸ்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்க மாட்டேன். எனக்கு டஸ்கி மேக்கப் நீங்கள் போட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்க மாட்டேன். டஸ்கி நேச்சுரல் அந்த பொண்ணு அந்த கேரக்டரை தான் பண்ணணுன்னா அவள் அதுதான் பண்ணணும். அந்த இடத்துல என்னோடய ரெக்கமெண்டேஷன் போட்டோ இல்லை எஃபர்ட் போட்டோ அது பாயிண்ட் கிடையாது. அதுதான் வேணும்னா அதுதான் வேணும். அதுக்காக நான் டெபியூ டைரக்டர் பண்ணுற டைரக்டர்கிட்ட போய்ட்டு நீங்கள் மாற்றி போடுங்க அப்படின்னு கேட்க முடியாது. யூ ஹாவ் டு அக்செப்ட் திங்ஸ். நீங்கள் சைல்டு ஆர்டிஸ்ட் இருக்குல்ல, ஏன்னா இன்னைக்கு ஜென்ரலாக சொல்லிடுவாங்க சைல்டு ஆர்டிஸ்ட் தானே அவங்களுக்கு ஈஸியாக சான்ஸ் கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ ஒரு சில சைல்டு ஆர்டிஸ்ட் கிட்ட போய் பேசும்போது இல்லை எங்களுக்கு நிறைய பர்சனல் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் வந்துருக்கு, எங்களால் சஸ்டெயின் ஆக முடியல, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது.
ஸோ ஐ திங்க் அதை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சாரா அர்ஜுன் எடுத்திங்கன்னா சைல்டு ஆர்டிஸ்ட்டாக அவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, பியூட்டிஃபுல்லாக க்யூட்டாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. லேட்டர் ஆன் பார்த்தா அவங்க இந்த பிரேக் எடுத்துட்டு ஹீரோயினாக லான்ச் ஆனாங்க, ரைட்? அந்த பிரேக் எடுத்து ஹீரோயினாக லான்ச் ஆகுது, தட் இஸ் லைக் கொஞ்சம் பரவாயில்ல, அது பிரச்சனை இல்லை, யூ கேன் ஈஸிலி அக்செப்ட் இட். அதுவே கொஞ்சம் பீப்புள் அக்செப்ட் பண்ணிக்கல when it comes to துரந்தர் பார்த்தீங்கன்னா என்னது இது வயசு வித்தியாசம் அப்படின்லாம் சொல்லிட்டு. பட் த வே ஷி கேரிட் ஹர் செல்ஃப், த வே அந்த ஸ்டைலிங் ஆகட்டும், அந்த ஆக்டிங் ஆகட்டும், அந்த எஃபர்ட் எவ்வளோ இருக்குது. when you just see her as a நார்மலாக ஒரு சாரா அர்ஜுன் அந்த சைல்டு ஆர்டிஸ்டாக இல்லாத ஃபேஸ் அப்படியே delete பண்ணிட்டு when you see her watch her அப்படின்னா she is a heroine. அந்த சைல்டு ஆர்டிஸ்ட்டும் உனக்கு கனெக்டடாக இருக்கிறதுனால உனக்கு அது கஷ்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு. பட் வென் யூ கண்டினியூஸாக பெர்ஃபார்ம் பண்ணுறதுன்றது ஒரு விஷயம் இருக்குல்ல, சைல்டு ஆர்டிஸ்ட்டாக இருந்ததுலேருந்தே வென் யூ பர்ஃபார்மிங் அண்ட் லீட் ஆக்ட்ரஸாக ஆகணும்னு நீ உன்னோட எஃபர்ட்டை போட்டுட்ருக்க அப்படின்றப்போ தட் இஸ் வெரி டிஃபிகல்ட். பிகாஸ் பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் என்னவோ அதுதான் பிக்கஸ்ட் டிஸ்அட்வான்டேஜும் கூட when it comes to me. சைல்டு ஆர்டிஸ்ட்டாக இருக்கும்போது ஏடிஸாக இருந்தவங்கெல்லாம் என்னை வந்துட்டு நிறைய பேம்பர்லாம் பண்ணி சாக்லேட் அது இதெல்லாம் வாங்கி கொடுத்து ஷார்ட்டுக்கு கூட்டு போய் இடுப்பில் தூக்கி வச்சு ஷார்ட்டுக்கு கூட்டு போகிற டைம்லேருந்தே எனக்கு அவங்களுக்கு தெரியும். நவ் தே ஹவ் பிகம் டேரக்டர்ஸ். ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் ஆல் ஆஃப் தெம், எல்லாருமே. அப்படி இருக்கும்போது அவங்க இப்போது டைரக்டர்ஸ் ஆகிட்டாங்க, நான் அதில் லீட் ஆக்ட்ரஸாக போனேன். பாப்பாவுக்கு டேட் இருக்கா அப்படின்னு பாப்பான்னு தான் கூப்பிடுவாங்க இப்போ வரைக்கும். யூ டோன்ட் பிலீவ், ஒரு 4 days முன்னாடி ஓகே அவர் மேனேஜர், நவ் ஹி ஹஸ் பிகம் அ ப்ரொடியூசர். ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் ஹிம். நிஜமாலே அவர் வந்து கால் பண்ணிட்டு பாப்பா உனக்கு இப்போ டேட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா, என்னடா பாப்பான்னு கூப்பிடுறீங்க, நீ இண்டஸ்ட்ரிக்கு வேணா வளர்ந்துருக்கலாம், நீ வளர்ந்துருக்கலாம், ஆனால் எனக்கு நீ எப்பவுமே சின்ன குழந்தை தான் அப்படின்னாங்க. தட் இஸ் லைக் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ தட் ஹேப்பன்ஸ். இப்போ when it comes to ஹீரோஸ், இப்போ லீடிங் மார்க்கெட்டில் இருக்கிற ஹீரோஸ் கூட அவங்களுமே எனக்கு குழந்தையிலேருந்து பார்த்துருக்காங்க. அவங்ககிட்ட நான் லிட்ரலாக ஒரு ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் கொஞ்சம் பண்ணிட்டு ஸ்கின் ஷோயிங்காக யூனோ லைக் டு ப்ரூவ் மை செல்ஃப். ஐ டோன்ட் வாண்ட் இட். தெர் இஸ் அ ஸ்மால் லைன் பிட்வீன் கிளீவேஜ், அதாவது கிளாமர் அண்ட் வல்கருக்கு நடுவில் ஒரு சின்ன லைன் இருக்குது. அந்த லைன் இஃப் யூ நோ டு மெயின்டைன் இட் அப்படின்னா யூ டோன்ட் கோ டு வல்கர் சைட், you don't go to a bad face. I don't want that face of showing off myself. எனக்கு அப்படி ஆடியன்ஸ் வேணும், ப்ராஜெக்ட் பிடிக்கணுன்றது நெசசிட்டி கிடையாது. ஐ பிலீவ் இன் மை டேலண்ட். ஏன் அந்த ஃபேஸ் கிளாமர் கண்டிப்பாக எல்லா படத்துலையும் எல்லா ஆக்ட்ரஸ்க்கும் இட் இஸ் நெசசரி. கிளாமர் இஸ் வெரி மச் நெசசரி. பட் when it comes to vulgar that is not needed. That is everybody's decision. அது நான் ஜென்யூனாக ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். அந்த கிளாமர் ஃபோட்டோ ஷூட்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் பண்ணிவிட்டு நான் ஃபோட்டோஸ் அனுப்பிச்சிட்டு when I asked them, இப்பயாச்சும் நான் பெரிய பொண்ணாக தெரியுறேன்னா, நீ எங்களை பொறுத்த வரைக்கும் குழந்தை தான் பாப்பாதா அப்படின்னு, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது பிரேக் பண்ணிட்டு வர்றது இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். அதுக்காக தான் வெயிட் போட்டேன். ஒரு ப்ராஜெக்ட் லீடாக பண்ணி முடித்தோம், ஒரு வெப் சீரிஸு. அண்ட் தென் இப்போ வேறு ப்ராஜெக்ட்டுக்கு பேசிகிட்டு இருக்காங்க, அதுக்கு வெயிட் தே வாண்ட் மீ டு ரெடியூஸ் வெயிட், அதை நான் பண்ணிகிட்டு இருக்கேன். நவ் தேவ் ஸ்டார்டட் ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா மற்ற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஹீரோஸ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, கால்ஸ் எல்லாம் வருது. அந்த பிரேக் இருக்குல்ல ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு, அந்த பிரேக் எடுக்கிறதுக்கு இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு பிகம் அ லீட் ஆக்ட்ரஸ். சைல்டு ஆர்டிஸ்டாக இருந்து லீட் ஆக்ட்ரஸாக வர்றது இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். அந்த கண்டினியூஸாக நடிச்சிட்டு இருக்கும்போது நீ லீட் ஆக்ட்ரஸாக வரணும்னா இட் இஸ் ஆக்சுவலி வெரி டிஃபிகல்ட். இப்போ நீங்கள் சொல்லும் போது அது எவ்வளோ கஷ்டங்கிறது தெரியுது. நான் லைஃப் எக்ஸாம்பிளாக இருக்கேன். யா ஐ திங்க் இது இப்படி கூட சொல்லுவாங்கள்ல, உங்களுக்கு என்னப்பா உங்களுக்கு ஈஸியாக சான்ஸ் வந்துடும். ஏன்னா ஒரு சில பேர் சொல்லுவாங்க எனக்கு ப்ராஜெக்ட் இல்லைன்னா நாங்கள் வீட்டில் தான் சும்மா உட்காரணும், அடுத்த ப்ராஜெக்ட் வர முடியும் அப்படின்னும் போது சைல்டு ஆர்டிஸ்டெல்லாம் இருந்து இவ்வளோ வருஷம் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்களா, அவங்களுக்கு டக்குன்னு சான்ஸ் வந்துடும். அவங்களுக்கு வந்து காஸ்டிங் மேனேஜர்ஸ் எல்லாரும் காண்டாக்டில் தான் இருப்பாங்க, ஏதாவதுனால ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தானே போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு வர சான்சஸாக இருக்கட்டும் இல்லை ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக லைக் அந்த ஸ்டோரி நரேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு நடந்துகிட்டே இருக்குமா இல்லை எப்படி இருக்கும்? frequent narration when it comes to small screen அப்படின்றது பார்த்தா they will call you. பட் ஆனால் when you take a decision அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குல்ல, நீ ஒரு சிஸ்டர் ரோல் பண்ணுறன்னா ஃபார் எவர் நீ சிஸ்டர் தான், அந்த விஷயம் இருக்குது. அதை நீ பிரேக் பண்ணிட்டு வரணும்னா யூ ஷுட் ஸ்டார்ட் சேயிங் நோ. அந்த நோ சொல்கிறதுக்கும் எனக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு. ஐயோ வேணாம், அவங்க கஷ்டப்பட்டு கேட்குறாங்க, நான் எப்படி நோ சொல்லுவேன், கெட்ட பேர் ஆகிடும்.
கெட்ட பேர் வந்துடும், க்ரோத் ஃபேஸ் அடி வாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நோ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அப்படி நான் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ் வந்து தட் டென்ட் ஹெல்ப் மீ அவுட் டு சூஸ் த ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் டூ. யூனோ லைக் ஒரு இன்கம் வந்துக்கிட்டே இருக்கணும், ஃபேமிலி டிபெண்ட்டாக இருக்காங்க, என்னோட இன்கம்க்கு ரொம்ப டிபெண்ட்டாக இருக்காங்க அப்படின்றப்போ தே வாண்ட் மீ டு டூ ப்ராஜெக்ட்ஸ். நீ ஹீரோயினாக வர, நீ லீட் ஆக்ட்ரஸாக வர அப்படின்றப்போ உனக்கு பிடிச்ச மாதிரி இப்போ என்னோட க்ரோத் ஃபேஸ், என்னோடய ப்ரொஃபைல், என்னோடய கரியரை ஃபோக்கஸ் பண்ணி நான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கிற டைம் இப்போது கொஞ்சம் வருஷமாக தான் நான் இருக்கேன். பட் ஆனால் ஃபேமிலிக்காக நான் ஒரு ஒர்க் பண்ணணுன்ற ஒரு ஃபேஸ் இருந்துச்சுல்ல, நான் வர்றதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்த டைம் நிறையாவே இருந்துச்சு. நாட் நவ், பட் ஆனால் முன்னாடி இருந்துச்சு, இப்போ இல்லை. இப்போ ஐ ஸ்டார்டட் சேயிங் நோ ஃபார் ப்ராஜெக்ட்ஸ். சேம் சிஸ்டர்களே கூப்பிட்டா நான் எப்படி பண்ணுவேன்? நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு வளரணும்ல. இப்போ நீங்கள் கேட்டது வந்து சைல்டு ஆர்டிஸ்டாக இருக்கும்போது நிறையா ப்ராஜெக்ட்ஸ் வரும், ஈஸியாக கூப்பிடுவாங்க, சேம் சிஸ்டர் ரோலுக்கே கூப்பிடுவாங்க. சிம்பிள். அந்த க்ரோத் வரணும் அப்படின்னா நீ பிரேக் பண்ணணும், நான் இதுதான் பண்ணுவேன் அப்படின்றது யூ ஹேவ் டு சே. எகைன் அது ஒரு ரிஸ்க் தான் இல்லையா? அது risk அதுக்கப்புறம் தான். அது வராது, வராமல் நிறைய வருஷங்கள் இருந்திருக்கு, வராமலே இருந்திருக்கு. ஐ வாஸ் இன் டு மாடலிங். அப்போ என்னை கூப்பிடல, என்ன அவளுக்கு ஆட்டிடியூட் ஆயிடுச்சு, ஓ வளர்ந்துட்டா அப்படி இப்படின்னுலாம் சொல்லுவாங்க பீப்புள்ஸே. பட் ஆனால் அவங்க மனசு கஷ்டப்படுதுன்னா அது எனக்கு க்ரோத் அடி வாங்குதில்ல. அது புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுப்பாங்க, புரிஞ்சுக்காதவங்க தே டாக். இப்போ அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டே நான் யோசிச்சுட்டு இருந்தேன்னா என்னோட க்ரோத் அடி வாங்குதுன்றதை நான் ரியலைஸ் பண்ணுறதுக்கு இட் டுக் அ லாட் ஆஃப் டைம். இப்போது அப்போது ஸ்மால் ஸ்க்ரீனுக்குள்ளேயே இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னா ஒரு ஸ்மால் ஸ்க்ரீன் டு பிக் ஸ்க்ரீன் போகிறது அப்படிங்கிற அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஏன்னா இதுலேருந்து இங்கே வர்றதுக்கே நமக்கு இவ்வளோ கஷ்டங்கள் அப்படின்னா அங்கேருந்து ஒரு பிக் ஸ்க்ரீன் போகணும் அப்படின்னா ஐ திங்க் அது இன்னொரு பெரிய டாஸ்க். பிகாஸ் அங்கே என்ன சொல்லுவாங்கன்னா இவங்க சீரியல் ஃபேஸு அப்படிங்கிற மாதிரி டேக், இது யூஸ்வலாக சொல்கிறது தான். இப்பயும் அது இருக்கா அப்படிங்கிறதா? இல்லை, நவ் இட் ஹஸ் ஸ்டார்டட் பிரேக்கிங் அவுட். சீரியல் ஆர்டிஸ்ட் அப்படின்றது கிடையாது. இட் ஸ்டார்டட் பிரேக்கிங் அவுட் when it comes to பிரியா பவானி சங்கர், வாணி போஜன். ஆக்சுவலி இந்த ஹீரோயின்ஸ்க்கு தான் ஐ திங்க் இந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அவங்க வந்து அவங்களுடைய ஸ்கின் டோன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேக்டராக இருக்குது. அதுவும் மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்களா இன்னைக்கு? இல்லை, ஐ பர்சனலி ஃபீல் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி, நீங்கள் நம்ம சவுத் சைடு எடுத்துக்கோங்க. வாட் இஸ் சவுத் இண்டியன் சினிமா அப்படின்றது பார்த்தா நம்மளோட அந்த காலத்து ஹீரோயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ராதா மேம், ராதிகா மேம், ரேவதி மேம், சரிதா மேம், இவங்கெல்லாம் பார்த்தா they were very unique in their looks. அவங்க எதுவும் மேக்கப் ரொம்ப ஹை அப்படி போடல. இப்போ ஹெச்டி மேக்கப்லேருந்து எல்லாமே வந்திருக்கு, ரைட்? பட் ஆனால் அப்போ ஜஸ்ட்டு பேன் கேக்கு இல்லைனா ஃபேஸ் வாஷ் கொண்டு வந்து நிற்க சொல்லுவாங்க. தட் இஸ் வாட் ஹேப்பன்ஸ். பட் ஆனால் when it comes to அவங்க கேரக்டர்ஸ் ஆகட்டும், அவங்களோட ஹேர் ஆகட்டும், everything it was so natural. So they could connect with the audience. ஸோ டஸ்கி டோன்ஸில் இருக்கிறவங்க தான் இந்த எல்லா ஆக்ட்ரஸுங்க. ஸோ இந்த டஸ்கி டோன்ஸில் இருக்கும்போது வாட் இஸ் சவுத் சினிமா? நம்ம என்ன அமெரிக்காலையா இருக்கோம்? நம்ம வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு இன்டர்ஸ்டெல்லர், ஒரு என்ன சொல்கிறது, ஹவுஸ் ஆஃப் ட்ராகன்ஸ், கேம் ஆஃப் த்ரோன்ஸ், இந்த மாதிரி நம்ம யூனோ லைக் இங்கிலீஷ் சைடில் இருக்கிற மூவிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தே ஆர் மென்ட் டு பி. அங்கே தூக்கிட்டு போயிட்டு நீங்கள் வந்துட்டு சவுத் இண்டியன் ஆக்ட்ரஸை போட முடியுமா? இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். அவங்க ஸ்கின் டோன் அந்த கேரக்டருக்கு தேவைன்னா எடுத்து போடுவாங்க, அவங்க நம்மக்கிட்டேருந்து எடுத்துகிட்டு போவாங்க, ரைட்? பட் ஆனால் when it comes to here, ஏன் வெள்ளையாகவே தூக்கி போட்டுட்டு இருக்காங்க? there is very hand few of dusky heroines இங்கே. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்க டஸ்கி டோன், ஐஸ்வர்யா லக்ஷ்மி இஸ் டஸ்கி டோன். வேறு யார்? ஐ திங்க் இப்போது ரீசெண்ட் டைமில் நம்ம டூரிஸ்ட் ஃபேமிலியில் அந்த யோகலக்ஷ்மி அவங்க டஸ்கி டோன். அவங்க எல்லாம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ரொம்ப அழகாக இருக்காங்க. அண்ட் மோர் தேன் எனி திங் தேர் வெள்ளையாக இருக்கிறவங்க தான் மேக்கப் போட்டு 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 இன்னும் அழகாக்கிடுறாங்களே ஒழிய தவிர டஸ்கி டோனாக இருக்கிறவங்க தேர் ஸோ கான்ஃபிடென்ட் இன் கேரிங் அப் தெம்செல்ஸ். ஸோ அந்த விஷயம் இருக்கும்போது சவுத் இண்டியன் சினிமா இஸ் மென்ட் ஃபார் டஸ்கி டோன்ஸ், இந்த மாதிரி பர்டிகுலர் டோன்ஸ் இருக்குது. அதனால தான் அது சவுத் இண்டியன் சினிமான்றது இருக்குது. கேரக்டர் வகையில் நீ ஒரு ஃபாரின் பொண்ணை வந்து லவ் பண்ணுற, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா அங்கேருந்து நீ கூட்டிகிட்டு வரலாம், தப்பு இல்லை, அது கேரக்டர். பட் ஆனால் ஏன் வெள்ளையாக இருக்கிற ஆர்டிஸ்டே தூக்கி பிடிக்கணும்? நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள். when it comes to ஹீரோஸ், கொஞ்சம் டஸ்கி டோன்ஸில் இருக்கிற ஹீரோஸும் இருக்காங்க. பட் ஆனால் அவங்கெல்லாம் வந்துட்டு நாங்கள் டஸ்கியாக இருந்தால் எப்படி இருக்கோம் அப்படி இருக்கோம் அப்படின்னு அப்படி சொன்னால்
டோர் நெக்ஸ்ட் பாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அது ஏன் கேர்ளுக்கு வரல? இப்போ ஃபேரா இருக்கிறவங்கள தான் தூக்கி போடணும்னு ஏன் அவ்வளோ? ஒய் கலர் ஆப்சஷன், ஒய் கலர் பார்ஷியாலிட்டி? நீங்கள் அந்த சவுத் இந்தியன் சினிமாவையே பிரேக் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப அழகான கலர் டோன்ஸ் வச்சுருக்கோம் நம்ம சவுத் இந்தியன் சினிமாவில். அது ஏன் ரியலிஸ்டிக்காக அப்படியே நம்ம கொண்டு வர மாட்டேங்கிறோன்றது எனக்கு ரொம்ப வருத்தம் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858.